Hi guys, welcome to Chennai Geeks. It's me Ken here and இன்னைக்கு நம்ம 20th Century Boys manga chapter 30 ல இருந்து 40 வரைக்கும் பார்த்துடலாம். இது வரைக்கும் டைம்லைன் 1997 ல நடந்த மாதிரி தான காட்டியிருப்பாங்க. இதுக்கு அப்புறமா டைம்லைன் வந்து 2000 ல காமிப்பாங்க. அதாவது ஒரு 3 வருஷ டைம் ஸ்கிப். இந்த வருஷத்துல வர டிசம்பர் மாசத்துல தான் ஹியூமனிட்டி அழிய போகுது. ஒரு பெரிய ரோபோ வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு கரெக்டா 3 மாசம் முன்னாடி தான் இந்த டைம்லைன் நடக்கும். இந்த 3 வருஷமா கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. அது போக தான் காமிப்பாங்க. அதே சமயத்துல இந்த 3 வருஷத்துல என்ன ஆயிருக்கும்னா ஃப்ரெண்டோட கல்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பான், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஈவன் அந்த பார்ட்டி ஜப்பான்ல இப்ப கரண்ட் ரூலிங்ல இருக்க பார்ட்டியை பயமுடுத்திக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஆள் பலம் இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் ஃப்ரெண்டை நம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால ஈவன் ஜப்பான் கவர்மெண்டே கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்டோட இந்த பார்ட்டி அவ்வளவு பவர்ஃபுல்லா மாறி இருக்கும். இந்த பார்ட்டியோட லீடர் ஃப்ரெண்டு தான். அண்ட் இந்த பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் மேன்ஜோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல அந்த வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இல்லையா, அதனாலே மக்கள் பயத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஜப்பான் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா இருக்கும்போது ஷோகன் பேங்காக்ல இருப்பான். அவனுக்கு ஜப்பான்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஷோகன் நியூஸ் பார்க்கறதெல்லாம் நிறுத்தி இருப்பான். இந்த ஷோகன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அவன் ஃபூஜியாமா டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த கம்பெனி வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் கம்பெனி மாதிரி, அதாவது இல்லீகலான விஷயம் நிறைய இந்த கம்பெனில பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவன் காசுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஷோகனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேங்காக்ல சைப்பான் அப்படிங்கிறவன் தான் ஒரு பெரிய கேங்ஸ்டர். இவனோட வேலை என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான பொண்ணுகளை வச்சு ப்ராஸ்டியூஷன் நடத்துறது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் ஒரு ட்ரக் ஃபேக்டரி வச்சிருப்பான் பேங்காக்ல. அந்த ட்ரக் ஃபேக்டரியில இருந்து ரெயின்போ கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் ரெடி பண்ணிருப்பான். அதை பேங்காக் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பான். இது மூலமா நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் இந்த சைப்பான். ஷோகன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா இந்த சைப்பான் இருப்பான் இல்லையா, இவன் கிட்ட இருந்து மே அப்படிங்கிற ஒரு பொண்ணை காப்பாத்தி விட்டுருப்பான். ஏன்னா இந்த மே வந்து அவளோட குடும்ப சூழ்நிலையால இந்த ப்ராஸ்டியூஷன் வேலைக்கு வந்திருப்பா. பட் அவளுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஷோகன் என்ன பண்ணிருப்பானா அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான். இதனால சைப்பானோட ஆளுங்க எல்லாமே ஷோகனை துரத்திக்கிட்டு இருப்பாங்க கொல்றதுக்காக. பட் ஷோகன் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஷோகனோட வீசாவும் எக்ஸ்பயர் ஆகிற நிலைமைக்கு வந்துடும். அதனால அவன் ஃபூஜியாமா கிட்ட என்ன சொல்லிருப்பானா, எனக்கு ஃபேக்கா வீசா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருப்பான். அப்புறம் ஃபூஜியாமாக்கு ஒரு வேலை வரும். அதாவது ஜப்பானை சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் பேங்காக்ல ஒரு ஹோட்டல்ல ட்ரக் எடுத்து ஓவர் டோஸ் ஆகி மயக்கத்துல இருக்கான். அண்ட் அவனை கொண்டு போயிட்டு பிளாக் மார்க்கெட்ல இருக்க டாக்டர் கிட்ட ஒப்படைச்சு அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிஷின் வரும். அந்த மிஷினை ஃபூஜியாமா ஷோகன் கிட்ட கொடுப்பாரு. அண்ட் ஷோகனும் காசுக்காக அந்த மிஷினை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா ஒரு ஜப்பான் டூரிஸ்ட் ஹோட்டல்ல ஓவர் டோஸ் ஆகி விழுந்து கிடப்பான். ஷோகன் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு பார்க்கும்போது அந்த டூரிஸ்ட் வளருவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவங்க வந்தாங்க, அவங்க உடம்புல ஏதோ செலுத்துனாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் மெம்பர் கூட கான்டாக்ட் இருக்கு, அவங்க என்கிட்ட இருந்த ஆதாரத்தையும் பேட்ஜையும் திருடிட்டாங்க, அவங்க இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வளர்கிட்டு இருப்பான். பட் ஷோகனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஷோகன் அவனை காப்பாற்றலான்னு போகும்போது அவன் அதே இடத்துல இறந்துருவான். திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வருவாங்க. அண்ட் ஷோகனுக்கு தெரியும் ஃபூஜியாமா போலீஸ்க்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து இந்த பிரச்சனையில தலையிடாத மாதிரி தான் பாத்துப்பாரு. பட் இங்க எப்படியோ போலீஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க செய்யறது வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை இல்லையா. டூரிஸ்டா வந்த ஒருத்தன் ட்ரக் எடுத்து ஓவர் டோஸ் ஆயிருக்கான் இல்லையா. சோ இது இல்லீகலான விஷயம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் ஷோகன் வந்திருப்பான். பட் அந்த இடத்துல போலீஸ் வந்தோன்னா அண்ட் ஷோகனுக்கும் தெரிஞ்சிடும் இவங்க நம்ம லஞ்சம் கொடுத்த போலீஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷோகன் அந்த இடத்துல தப்பிச்சு வந்துருவான். இதை ஷோகன் ஃபூஜியாமா கிட்ட சொல்லுவான். அண்ட் ஃபூஜியாமாவும் சம குழப்பத்துல இருப்பாரு. எப்படி அந்த இடத்துல நம்மளோட போலீஸ் எல்லாம் வேற போலீஸ் வந்தாங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழப்பத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் ஷோகன் ப்ராஸ்டியூட்ஸ் இருக்க இடத்துக்கு போவான். ஏன்னா போய் அவன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்பதான் அங்க இருந்து ஒரு பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ அந்த மே அப்படிங்கிற பொண்ணை காப்பாத்தன இல்லையா, மறுபடியும் சைப்பான் அவளை கேப்சர் பண்ணிட்டான், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஷோகன் கிட்ட கேப்பா. அண்ட் ஷோகன் சமகாண்டாயிடுவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சைப்பானோட பிளேஸ்க்கு போயிட்டு மறுபடியும் மேயை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சைப்பான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து எக்கச்சக்கமான பேர் அடிச்சு போட்டு மேயை காப்பாத்திடுறான். அண்ட் காப்பாத்திட்டு மே கூட எஸ்கேப் ஆகும்போது ஒருத்தன் கன் எடுத்து ஷோகனையும் மேயும் சுட ரெடியா இருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு மேன்ஜோம் வருவான். மேன்ஜோம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு அட்ரஸ் காமிச்சு இதுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால அந்த கன்னை வச்சிருந்தவன் பயந்து நம்ம இந்த இடத்துல கொல்ல முடியாது, ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்தோட கிளம்பிடுவான். அதனால ஷோகனும் மேயும் தப்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஷோகன் மேன்ஜோம்க்கு நன்றி சொல்லுவான். நீங்க மட்டும் இங்க இல்லனா அவன் என்ன கொன்றுப்பான், நீங்க தான் என்ன காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் இந்த மேன்ஜோம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஜப்பானை சேர்ந்த உன்ன மாதிரி ஒருத்தனை பேங்காக்ல பாப்பேன் நான் நினைச்சு பார்க்கல, நீ அந்த பொண்ணை காப்பாத்துறத பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு மேன்ஜோம் அந்த இடத்தோட கிளம்ப ரெடியா இருப்பான். இப்போ மேன்ஜோம் ஃப்ரெண்ட்ஷிப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கும் இல்லையா, அதோட ஸ்போக்ஸ் பர்சனா இருப்பான். அவனோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன், நம்ம சீக்கிரமா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மே கிட்ட என்ன சொல்லுவானா, உன்னோட குழந்தை நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு கிளம்புவான். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் புரியாது, அவனுக்கு எப்படி மேயோட குழந்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழப்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா மே இருக்கா இல்லையா, இவளுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அதனாலதான் ஷோகன் மேயை காப்பாத்தி அவளோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான். பட் அதுக்கப்புறமா சைப்பான் மறுபடியும் மே இங்க கூட்டு வந்திருப்பான். இப்போ மறுபடியும் ஷோகன் மேயை காப்பாத்திட்டு வந்திருக்கான். அண்ட் இந்த மாதிரி ஜப்பான்ல ஃப்ரெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சது ஷோகனுக்கு தெரியாது. ஏன்னா ஷோகன் நியூஸை பார்க்க மாட்டான் இல்லையா, அதனால அவன் நார்மலா தான் எடுத்துப்பான். அதுக்கப்புறமா ஷோகனுமையும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் மே வந்து ஷோகனுக்கு நன்றி சொல்லுவா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ போயிட்டு உன்னோட பையனையும் ஜப்பான்ல பார்க்கணும், எத்தனை நாள் நீ இல்லாம அவன் இருப்பான், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் சொன்னா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மே பஸ் ஏறி அவளோட வில்லேஜ் கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா ஷோகன் ஃபூஜியாமாவோட இடத்துக்கு வரான். அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு மே வருவா. அவளோட வயித்துல யாரோ கத்தி வச்சு குத்துன மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னா ஷோகன் சமசாக்காயிடுவான். ஷோகன் நினைக்கப்பான் அப்படின்னா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு மே என்ன சொல்லுவானா, யாரோ என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க,
நான் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்கேன். ஷோகன், அந்த மேன்ஜோவை நான் சைப்பானோட இடத்துல பார்த்தேன். அவனும் சைப்பானும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லவன் கிடையாது. நீ போனதுக்கு அப்புறமா அவன் என்னோட பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். அண்ட் அவனோட ஆளுங்களை என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க. அவன் சைப்பானோட ஆளுங்களை யூஸ் பண்ணி தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணான். அவங்க இப்போ ஒன்னையும் தேடி வருவாங்க. ஷோகன், நீ இங்க இருந்து தப்பிச்சாகணும். இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மே அதே இடத்துல இறந்து போவா. இதை பார்த்து ஷோகன் செம வருத்தப்படுவான். அப்பதான் திடீர்னு ஷோகனுக்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல ஜப்பானை சேர்ந்தவங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்பாங்க. உடனே ஃபூஜியாமா இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ஷோகன் கிட்ட கால் கொடுப்பாரு. போன்ல இருக்கவன் என்ன கேட்பான் அப்படின்னா, ஒட்சோ இது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஷோகன் என்ன சொல்லுவானா, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு போன்ல இருந்தவன் நான் தான் கெஞ்சி அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டவன ஷோகன் செம ஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஷோகன் தான் ஒட்சோ. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்சோ ஜப்பான் விட்டு கிளம்பி இருப்பான் இல்லையா, அவன் இப்போ பேங்காக்ல தான் இருப்பான். எதுக்காக ஒட்சோ பேங்காக் வந்தான், ஏன் அவன் ஜப்பானுக்கு போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற காரணம் தெரியாது. பட் இப்போ கெஞ்சி கால் பண்ணிருக்கான் இல்லையா, கெஞ்சி என்ன சொல்லுவானா, ஒட்சோ நீ உடனே ஜப்பானுக்கு வந்தாகணும். ஜப்பான் இப்போ பெரிய ஆபத்துல இருக்கு. ஃப்ரெண்ட் இந்த உலகத்தை அழிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லுவான். இதை கேட்டவன ஒட்சோ என்ன சொல்லுவானா, நான் இப்போ ஒட்சோ கிடையாது, என் பேரு ஷோகன், என்னால ஜப்பானுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்சோ காலை கட் பண்ணிடுவான். அந்த காலை கட் பண்ணிட்டு ஒட்சோ அவனோட கடந்த காலத்தை யோசிப்பான். கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சம்மர் ஹாலிடேஸ்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒட்சோ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, அவனோட வேற ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சோ இவங்க ரெண்டு பேரும் மியூசிக் பத்தி எக்கச்சக்கமா பேசுவாங்க. பட் அந்த டைம் ஒட்சோ வந்து ரொம்ப கோவக்காரனா இருப்பான். அப்பதான் அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க, இது கோவமா இருக்க வேண்டிய காலம் கிடையாது, இப்பதான் பெரிய போர்லாம் முடிஞ்சிருக்கு, இது நம்ம அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்க வேண்டிய காலம், நீயும் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒட்சோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஒட்சோவும் படுத்துக்கிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது நம்ம சந்தோஷமா அமைதியா இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல கெஞ்சி, யோஷி அண்ட் மருவோ 3 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கெஞ்சி எங்க போவானா, அவனோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போவான். அங்க போய் பார்த்தா அந்த ஹெட் குவார்டர்ஸே அழிஞ்சிருக்கும். இந்த ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருப்பாங்க. அதனால யோஷி பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் போயிடுச்சு, நம்ம இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அப்பதான் கெஞ்சி என்ன சொல்லுவானா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது, நம்ம ஹோம்வொர்க்லாம் இன்னும் பண்ணவே இல்ல, நம்மளுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை, நம்ம அதை போய் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோஷி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அவன் போயிட்டு மருவோ மீட் பண்றான். மருவோ அழுதுகிட்டு இருப்பான். மருவோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த ட்வின் பிரதர்ஸ் என்ன அடிச்சிட்டாங்க, என்ன அடிச்சது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் என்னோட பேண்ட் அவுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி அவன் பயங்கரமா அழுவான். இதை கேட்டோன்னு கெஞ்சி சமகாண்டாயிடுவான். கெஞ்சி என்ன பண்ணுவானா, அந்த ட்வின் பிரதர்ஸ் அடிக்கிறதுக்காக தனியா போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா யோஷி அண்ட் மருவோ பயந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒட்சோ கூப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெஞ்சி அந்த ட்வின் பிரதர்ஸ் அடிக்க தனியா போயிட்டு இருக்கான், நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒட்சோ கிட்ட கேட்பாங்க. ஒட்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது அமைதிக்கான காலம், நம்ம அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல கெஞ்சி அவங்க ரெண்டு பேரும் அடிக்க போனான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அண்ட் கெஞ்சிக்கும் தெரியும் நம்மளால இந்த சண்டையில ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவன் சண்டை போட்டே ஆகணும் இல்லையா, அதனால சண்டை போட்டு ரெடியா இருப்பான். அப்பதான் அங்க கெஞ்சி கூட சண்டை போடுறதுக்காக ஒட்சோ ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு வருவான். அப்படி வரும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அமைதியெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுக்கலாம், இப்போ இது சண்டை போடுறதுக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்சோ கெஞ்சி கூட ஜாயின் பண்ணிடுவான். அண்ட் ஒட்சோ மட்டும் வராம யோஷி அண்ட் மருவோ ரெண்டு பேரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கையில கட்டையோட அந்த ட்வின் பிரதர்ஸ் அடிக்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒட்சோ ஞாபகப்படுத்தி பார்ப்பான். உடனே ஒட்சோ என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, நான் ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றான். பட் அதுக்கு முன்னாடி ஒட்சோ என்ன சொல்லுவானா, எனக்கு இங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன மேயோட பாடி இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போயிட்டு மேயோட வீட்டுல கொடுக்குறான். அண்ட் அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க மே இறந்ததுக்காக. அப்பதான் மேயோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் தான் என்னோட பொண்ணை காசுக்காக பேங்காக் அனுப்பிச்சு வச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்ட்டு. அந்த சைப்பான் நம்ம ஊர்ல ட்ரக்கை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மேயோட அப்பா சொல்லுவாரு. அப்புறம் ஒட்சோக்கு எல்லாம் புரிய வரும், இந்த ட்ரக்கால தான் எல்லா குடும்பமும் நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்சோ என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, அந்த ரெயின்போ பாய் அப்படிங்கிற ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ற சைப்பானோட ஃபேக்டரியை நம்ம அழிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜப்பானுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றான். அதுக்காக அவன் அந்த ட்ரக்கோட ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் கிட்ட கேட்கறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வரும், கேங்கா பகோடா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி போனா அந்த இடத்துல ஒரு பழைய கோவில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு அந்த ட்ரக் வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஒட்சோ ஆமான்னு சொல்லுவான். அப்ப அந்த கோயில உட்காந்துருந்தவன் என்ன சொல்லுவானா, அதுக்கு முன்னாடி நீ நம்ம உலகத்தோட எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காமிப்பான். அந்த பிக்சர்ல இந்த உலகமே அழிஞ்சு போன மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா ஒட்சோக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் அந்த கோயில இருந்தவன் என்ன சொல்லுவானா, இந்த அழிவோட சேர்ந்து நீ சாகாம இருக்கணும் அப்படின்னா நீ ஃப்ரெண்டு கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட சிம்பிளை காமிப்பான். அப்பதான் ஒட்சோக்கு எல்லாமே புரிய வரும். ஏன்னா ஒட்சோ உருவாக்குன சிம்பிள் தானே அது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் ஒட்சோக்கு தெரியும். அதனால ஒட்சோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான், இது ஃப்ரெண்டோட ஆளு தான் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவன் என்ன சொல்லுவானா, ஃப்ரெண்டு சான் பிரான்சிஸ்கோல வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணா, அது மூலமா எக்கச்சக்கமான பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். அப்போ ஒட்சோ உடனே அவனை ஸ்டாப் பண்ணி என்ன சொல்லுவானா, எனக்கு தெரியும் அந்த கதை, சான் பிரான்சிஸ்கோக்கு அடுத்து லண்டன்ல அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கப்புறமா ஜப்பான்ல ஸ்ப்ரெட் ஆச்சு, ஈவன் ஜப்பான்ல இருக்க ஒரு ஏர்போர்ட் கூட வெடிஞ்சிச்சு, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்சோ கேட்பான். இதை கேட்டா அவன் சமாஷாக் ஆயிடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ நியூஸ் நிறைய பாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஒட்சோ என்ன சொல்லுவானா, இல்ல நான் நியூஸ் பாக்குறத நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு, நாங்க உருவாக்குன பிளானை நாங்க எப்படி மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்சோ சொல்லுவான். இதை கேட்டோன்னா அந்த கோயில்ல இருந்தவனே சமாஷாக் ஆயிடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஃப்ரெண்டு கூட இப்ப ஜாயின் ஆகணும், வேற வழி இல்ல உனக்கு, ஏன்னா இப்ப ஃப்ரெண்டு நினைச்சா ஜப்பானோட கவர்மெண்ட்டே மாத்தி அமைக்க முடியும், அந்த அளவுக்கு ஃப்ரெண்டோட கல்ட் ரொம்ப பெருசாயிடுச்சு, நீ இன்னும் ஃப்ரெண்டை பார்த்து பயப்பட மாட்டேங்கிற, இந்த இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை ஒட்சோ கிட்ட கொடுப்பான். அண்ட் ஒட்சோ அந்த ட்ரக்கை வாங்கி குடிச்சிருவான். குடிச்சிட்டு அவன் அமைதியா இருப்பான். இதை பார்த்து அந்த கோயில்ல இருந்தவன் சமாஷாக் ஆயிடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க,
இது குடிச்சோன்னா எல்லாருக்குமே ஹலுசினேஷன் வரும், அது மட்டும் இல்லாம எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க, யாராலையுமே இந்த ட்ரக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாது, நீ எப்படி இந்த ட்ரக்கை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இருந்தோம் செம கன்ஃபியூஷன்ல இருப்பான். அப்பதான் ஒச்சோட பாஸ்ட காமிப்பாங்க. இந்த ஒச்சோ இருக்கான் இல்லையா, இவன் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜப்பானை விட்டு காணாம போயிருப்பான். அதுக்கப்புறமா அவன் இந்தியாவுக்கு போயிருப்பான். அண்ட் இந்தியாவுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு மாங்க்கு கீழே அவன் ட்ரைனிங் எடுத்திருப்பான். அண்ட் ஒச்சோ அந்த மாங்க்கு கிட்ட போகும்போது அழுதுகிட்டு தான் போவான். உடனே அந்த மாங்க்கு புரிஞ்சுக்கிறாரு ஒச்சோக்கு நம்ம உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோக்கு அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஒச்சோ என்ன கேட்பானா, இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த மாங்க் என்ன சொல்லுவாருன்னா, நீ பலசாலியா மாறுறதுக்கு உன்னோட பலவீனத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும், உன்னோட தயக்கம் தான் உன் பலவீனம், நீ தயக்கப்படுறதுக்கான காரணம் உனக்கு முக்கியமான ஒண்ணுக்காக நீ காத்திருக்க, அந்த முக்கியமான விஷயத்துக்காக நீ காத்திருக்கிற அந்த சமயத்துல தான் நீ பலசாலியா மாறுவ அப்படிங்கிற மாதிரி அந்த மாங்க் சொல்லுவாரு. அது ஒச்சோக்கு புரியாது. அதுக்கப்புறமா அந்த மாங்க் என்ன பண்றாருன்னா ஒச்சோக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் ஒச்சோவை ஒரு அருவியில இருந்து தள்ளி விடுவாரு. ஒச்சோ தண்ணிக்குள்ள விழுந்தோன்னா அவனால் நீந்த முடியாது. அண்ட் அவன் தண்ணியில மூழ்கிக்கிட்டே இருப்பான். அவனை சுத்தி எல்லாமே இருட்டாயிட்டே இருக்கும். அவனோட உடம்பு அவன் அறியாமலே நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்பதான் ஒச்சோ அந்த இருட்டுல ஒரு வெளிச்சத்தை பார்ப்பான். அந்த தண்ணியில இருந்து அவனோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெளிச்சத்தை நோக்கி அவன் நீந்த ஆரம்பிப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி அவன் தண்ணியை விட்டு வெளியே வந்து நல்லா மூச்சு விடுவான். அப்பதான் அவனுக்கு புரிய வரும், என்னதான் நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்மளால அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாங்க் இருக்காரு இல்லையா, அவரு பாய்சனஸ் மஷ்ரூம் எல்லாம் சாப்பிடுவாரு. ஒச்சோக்கு ரொம்ப பசி எடுக்கும், அங்க சாப்பிட வேற எதுவுமே இருக்காது. உடனே ஒச்சோ என்ன பண்றானா, அவனும் அந்த பாய்சனஸ் மஷ்ரூம் வாங்கி சாப்பிடுவான். பட் கொஞ்ச நேரத்திலேயே அவனோட ஹார்ட் பீட் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம அவன் பயப்பட ஆரம்பிப்பான், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ ரொம்ப பயப்படுவான். அப்பதான் அந்த மாங்க் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அமைதியா இருக்கணும், நீ உன்னோட பயத்தை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒச்சோக்கு ஹலுசினேஷன்லாம் வரும், அவனோட கடந்த காலத்தை பத்தி ஹலுசினேஷன் வரும். இந்த ஒச்சோ இருக்கான் இல்லையா, இவன் காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், அதுக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். இந்த மாதிரி அவனோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும். பட் ஒச்சோ எப்பவுமே நான் சம்பாதிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அவனோட குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை செலுத்தவே மாட்டான். அப்பதான் ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒச்சோட பையன் இருப்பான் இல்லையா, அவன் வேற ஒருத்தரை பார்த்து அவர் தான் நம்மளோட அப்பா அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடியே போயிருப்பான். அப்படி போகும்போது ஒரு கார் வந்து அவனை இடிச்சு அவனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். இதை ஒச்சோ கேட்டோன்னா செம ஷாக் ஆயிடுவான். இந்த மாதிரி அவனோட வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒச்சோட கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒச்சோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த மாங்க் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னோட இதயத்தை அமைதிப்படுத்து, உன்னோட கண்களை திறந்து உன்னோட பயத்தை பாரு, அதை கண்டு ஓடாத அப்படிங்கிற மாதிரி அந்த மாங்க் சொல்லுவாரு. இதை மாங்க் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒச்சோக்கு புரிய வரும், நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேவலமான அப்பாவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட பையன் வேற ஒருத்தனை அவனோட அப்பாவா நினைச்சு அவர் பின்னாடியே போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிருப்பான். ஏன்னா ஒச்சோட பையனுக்கு ஒச்சோட மூஞ்சி கூட அந்த அளவுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு அப்பாவா தான் இவன் இருந்திருப்பான். அவனோட பையன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்பவுமே வேலைன்னு வேலையிலே இருந்திருப்பான். இதெல்லாம் புரிய வந்தோன்னா ஒச்சோ பயங்கரமா அழுவான். இதுக்கப்புறமா ஒச்சோ ரொம்ப வருஷம் அந்த மாங்க் கிட்ட ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறமா தான் பேங்காக் வந்திருப்பான். அண்ட் ஒச்சோக்கு நிறைய தடவை அவனோட ஒய்ஃபை பத்தியும் அவனோட குழந்தைய பத்தியும் கனவுல வரும். இந்த மாதிரி ஒரு ஹார்டான ட்ரேடிங்கை ஒச்சோ எடுத்ததால தான் ஒச்சோவால இப்ப அந்த ட்ரக்கை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். இப்போ ஒச்சோ அந்த ட்ரக்கை குடிச்சிட்டு ரொம்ப அமைதியா இருப்பான் இல்லையா, இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு கல்ட்ட சேர்ந்தவன், நீ எப்படி அமைதியா இருக்க, இதை குடிச்சவங்க உடனே பயத்துல அலற ஆரம்பிப்பாங்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒச்சோ என்ன சொல்லுவானா, நான் இதோட பெரிய பயத்தெல்லாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே அந்த ட்ரக் குடிச்சிருப்பாங்க. அதனால அந்த ட்ரக் அந்த ஃப்ரெண்டு கல்ட்டோட மெம்பர் மேலே ஆக்ட் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஃப்ரெண்டு கல்ட்ட சேர்ந்தவன் தான், நாங்களாம் ஃப்ரெண்டோட குழந்தைய ஃப்ரெண்டு கிட்ட மறுபடியும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு மிஷினுக்கு போனோம், அந்த மிஷின்ல நாங்க தோத்துட்டோம், அப்ப அந்த மிஷினோட லீடரா நான் தான் இருந்தேன், தோத்ததுக்காக எல்லாருமே என்ன குத்தம் சொன்னாங்க, ஆனா நான் என்னோட ஃப்ரெண்டு மேல எல்லா பள்ளியும் போட்டு அவனை உயிரோட கொளுத்திட்டு நாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டோம். இது மூலமா எனக்கு ஃப்ரெண்டு கல்ட்ல ப்ரமோஷன்லாம் கிடைச்சது, அதனால தான் நான் இப்போ இந்த பேங்காக்ல வந்து இந்த ஃபேக்டரியை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டை கொன்ன குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்குள்ள இருக்கு, அதனால நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி இங்க வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுவான். ஒச்ச உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம நிறைய மக்களோட நல்லதுக்காக அந்த ஃபேக்டரி அழிக்க போறோம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேட்பான். அதுக்கு அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கெஞ்சியோட கடையை கொளுத்துனா இல்லையா, அவன் தான் இவன். இப்போ இவனும் ஒச்சவும் சேர்ந்து அந்த ஃபேக்டரிக்கு போறாங்க. ஃப்ரெண்டோட மெம்பர் சொல்லுவான் அப்படின்னா, இந்த ஃபேக்டரியில நிறைய அப்பாவி மக்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா இந்த ட்ரக் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே ஒச்சன்னு சொல்லுவானா, நீ போய் அவங்க எல்லாருமே எழுப்பி விடு, அவங்க எல்லாம் இங்க தப்பிக்க சொல்லு, நான் இந்த ஃபேக்டரி அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரியே அந்த ஃப்ரெண்டு கல்ட்ட சேர்ந்தவன் எல்லா மக்களுக்கும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான், அந்த ஃபேக்டரியில இருந்தவங்களுக்கு எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளப்பிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்தில் ஒச்சோ என்ன பண்றானா, அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு அங்க இருந்து எல்லாருமே அடிச்சு போட்டு அந்த ட்ரக் ஸ்டோர் பண்ணி இருந்த இடத்துக்கு போயிடுவான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஃப்ரெண்டோட சிம்பிள் இருக்கும். அப்பதான் ஒச்சோக்கு புரிய வரும், ஃப்ரெண்டு தான் எதுக்காகவோ இந்த ட்ரக்கை ரெடி பண்றான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ட்ரக் மூலியமா மக்களுக்கு பயம் உண்டாகும் இல்லையா, மேபி அதை யூஸ் பண்ணி கூட ஃப்ரெண்ட் அவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோக்கு புரிய வரும். உடனே ஒச்சோ என்ன பண்றானா, அந்த ஃபேக்டரியை கொளுத்தி விட்டு வந்துருவான். இதுல இந்த ஃபேக்டரியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அவங்க எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்குப்பா அந்த ஃப்ரெண்டு கல்ட்ட சேர்ந்த மெம்பர் இருப்பான் இல்லையா, அவன் அந்த எரியிற ஃபேக்டரியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒச்சோ என்ன சொல்லுவானா, நீயும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் என்ன சொல்லுவானா, இல்ல நான் இங்க இருந்து போறது இல்ல, நான் பண்ண பாவங்களுக்கு எல்லாம் இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த
எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஃபேக்டரிக்குள்ள அவனும் குதிச்சு செத்துருவான். இதை பார்த்து ஒச்சோ சமாஷாக் ஆயிடுவான். அப்பதான் ஒச்சோக்கு புரிய வரும் எப்படி ஃப்ரெண்டு நல்லவங்க எல்லாம் மேனிபுலேட் பண்ணி அவனோட டீம்ல சேர வச்சு இந்த மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இறந்து போனாலியா இவன் நல்லவன் தான். ஏன்னா இவனோட ஃப்ரெண்டு கொன்ன குற்ற உணர்ச்சி இன்னும் அவனுக்குள்ள இருந்திருக்கும். பட் இவன் ஃப்ரெண்டோட அந்த கல்ட்டுல இருந்தப்போ இவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்திருக்காது. சோ நல்லவனா இருந்த ஒருத்தன் அந்த கல்ட்டுல சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணப்படுறத நினைச்சு ஒச்சோ வருத்தப்படுவான். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு நிறைய பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ ஃப்ரெண்டு மேல சம கோவப்படுவான். இந்த மாதிரி அந்த ஃபேக்டரி அழிச்சிருவான் இல்லையா ஒச்சோ. அதுக்கப்புறமா ஒச்சோ எங்க போறான் அப்படின்னா ஜப்பானுக்கு போறான். சோ இதோட 40 சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்டர்லயே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்க்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய டைம் ஸ்கிப் வரும். அதுக்கப்புறமா தான் கதையே பயங்கரமா போகும். சோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். பீஸ்.